துலா ராசினாவே 2027 டாப் மோஸ்ட் ராசி கூட சொல்வாக்கு உயர்ந்து நல்ல நிலைக்கு மேல டாப்பா போக போறீங்க. இந்த மாடல் நல்லா இல்லையே, இன்னொரு மாடல் எடுப்புமே, அடுத்தது எடுப்பீங்க, அதுவும் நல்லா இல்லையே எடுப்போம். அப்போ வண்டி சொல்ற வண்டிகள் வாங்க போறீங்க. ராஜயோகத்தின் மேல ராஜயோகமா அமர போகுது. வணக்கம், ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகாமன். நமது அன்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2027ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்குங்க. அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லுவோம், அதாவது வருட பலன் நம்ம சொல்லுவோம். ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ நீ முழுசா பாத்தீங்கன்னா இந்த 2026 எப்படி முழுசா ஒரு கிளாரிஃபையா தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேங்க. இந்த வீடியோக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, வேலையில இருக்கவங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேங்க. பதவி உயர் இருக்குமா, சம்பள உயர் இருக்குமா, ப்ரொமோஷன் இருக்குமா, இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலத்துல நீங்க தேடலாமா, இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க. கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா, மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் சொல்லி இருக்கோங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், படிப்பு நன்றாக இருக்குமா, படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா, உதவிக்காரனா சப்போர்ட்டிங் கிடைக்குமா, படிக்க சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருப்பாங்க, சப்போர்ட்டிங் இருக்காது. ஸோ அது மாதிரி சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது, வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா, படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமாங்கிறது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன். கடன் அடையுமா அடையாது, பாதி பேர் கடன்ல இருப்பாங்க. இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது, பல பேர் கவர்மெண்ட்டை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாது, கடன் நீங்குமா நீங்காதா. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள், சீனியர் சிட்டிசன், இல்லத்தரசிகள், அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மிடில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள், நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள், இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இறைவன் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் தெளிவா நம்ம சொல்லியிருக்கோங்க. ஆகையினால இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ண ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா 98.9 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இல்லது முதல் முறை வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல பொண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டோங்க. துலாம் ராசி 2026 புத்தாண்டு பலன். துலா ராசினாவே 2027 டாப் மோஸ்ட் ராசி. டாப் மோஸ்ட் ஏன் நான் சொல்றேன், எல்லாத்துலயுமே டாப்பா வர போறது துலாம் ராசி. டாப் டக்கரா சூப்பர் வர போறீங்க. சரி, இந்த துலாம் ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் பார்ப்போங்க. 2026 பாத்தீங்கன்னா குரு 10க்கு வருவார். மெயின் விஷயம், ஜூன் 2ஆம் தேதி குரு 10க்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில குரு பகவான் இயங்குவார். இந்த பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில ஏப்ரல் மாசம் வரைக்கும் குரு பகவான் இருக்க போறாருங்களா. இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் பொதுவாகவே துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகள் ஒரு சால்வுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி யாருன்னா புதன் பகவான் வருவார். இந்த புதனோட வீடு. இந்த புதனோட வீட்டுல இருக்கும் போது இப்ப இந்த குரு பகவான் வக்கரகதியில இருக்கும் பட்சத்துல தகப்பன் மகனுக்கு இருந்திருந்த உறவு பிரச்சனைகள் இல்ல சண்டைகள் இப்ப ஒரு சுமூகத்துக்கு வரும். ரெண்டாவது, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப கைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவா இந்த குரு பகவான் இருக்க காலகட்டம் வக்கரத்துல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, பொதுவா சுக்கிரனாவே யாருன்னு அசுர குரு, அசுரர்களுக்கெல்லாம் குரு சுக்கிரன், சுக்ராச்சாரியா. இந்த குரு பகவான் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் தேவகுரு, நல்லவருக்கு தேவருக்கு வரக்கூடிய குரு இந்த தேவகுரு. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே பகை பெற்ற கிரகங்கள். இப்படி பகை பெற்ற கிரகங்கள் நல்லது செய்யுமா செய்யாதானா, நல்லது செய்யறதுக்கு வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. குருவை பொறுத்தவரை செய்ய மாட்டேன், செயலர் கெடுக்க மாட்டார். குரு ஒன்ன பிளஸ் பண்ண கெடுக்க மாட்டார், செயலண்டா அமைதியா இருந்துருவார். அப்போ தகப்பன் பிளஸ் அந்த தகப்பனாதி வகையில இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கு. ஏன்னா சொல்றேன்னா, குருங்கிறது 3ஆம் இடத்த அதிபதி,
பிளஸ் 6ஆம் இடத்துக்கு. அப்ப 6 என்னங்க, நோய் நொடி பிணிப்பிடை கடன் இல்லைங்களா. சோ அப்ப இந்துக்குள்ள அதிபதி என்ன பண்ற, வக்ரமாகி இங்க அமரும் போது உங்களுக்கு லக்குங்க, எல்லாமே லக். புரியல, லக்ல அப்படியே அடிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கும். புரியல, எல்லாருக்குமே நம்ம சக்சஸ் ஃபேக்டர் எடுத்து பார்க்கும் போது வந்து ஒரு 5% லக் சொல்லுவோம், நம்ம ஒரு 5% லக்கு சொல்லுவோம். ஆனா துலாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 45 இல்லைங்க 50% லக்குல தாங்க இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. லக்குல போயிட்டு இருப்பீங்க. எப்பன்னா இந்த ஏப்ரல் மாசம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து லக்ல போயிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து ஜாக்பாட் எப்போ, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு 10க்கு வர்றாரு. அப்ப குரு 10க்கு வந்தா என்ன சார் நடக்கும்னா, எல்லாருக்குமே ஒரு ஜாப் சேஞ்சஸ், நிச்சயமாக வேலை மாற்றம், இட மாற்றம் உண்டு. அப்போ நிச்சயமா வேலை மாற்றம், இட மாற்றம், தொழில் மாற்றம் உண்டு. இது லாபமா இருக்குமா இல்ல நட்டமா? லாபமா தாங்க இருக்கும், லாபமா தான் இருக்கும். ஏன்னா கடகத்துல வந்து குரு பகவான் அமர்றாரு, கடக ராசியில உச்சமாகிறார் இல்லைங்களா குரு. சோ குரு உச்சமாகிறார், நல்ல விஷயம் தாங்க, கெட்ட விஷயமே இல்லைங்க. குருவுடைய பார்வைகள் எங்க போகுது பாருங்க, குருவுடைய பார்வைகள் சனி மேல வந்து விழுந்துருதுங்க. சனி மேல 6ஆம் இடத்தை குரு ஆல்ரெடி 6ஆம் இடத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் இருக்கு. பொதுவாக உபஜயஸ்தானத்துல பாவிகள் அமரும் போது வெற்றி உங்களுக்கு. பாவி உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி இப்ப இருக்காரு, எதையும் ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு திணிவு துணிச்சல் மனசுல இருக்கும். நான் பாத்துக்கிறேன்ப்பா நீ போப்பாங்கிற அளவுக்கு நம்ம ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்துக்கிட்டு வெற்றி கொடுக்குற சனிய குரு பகவான் பார்க்க போறார். குரு இங்க இருந்தாதான் பிரச்சனை. குரு இந்த இடத்த பாக்குறாருன்னா என்ன ஆக போகுது, மெயினா தீர்க்க முடியாத ஒரு கடனை நம்ம தீர்க்க போறோம். இந்த கடன் எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கு சார், இந்த கடன் எனக்கு அடையவே இல்லை சார், இந்த கடன்னா எப்படியாச்சும் அடையணும் சார், வைராகியம் அது உங்களுக்கு இல்லாம இந்த காலகட்டத்துல கடன் நிச்சயமாக அடையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி வச்சோம். அப்போ 5ஆம் இடத்துல ராகு, இந்த 5 ராகுங்கிறது மனசுல ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்த ஒரு நினைப்பை கொடுக்கவே வராது. எதா இருந்தாலும் பத்தல பத்தல பத்தல. இன்க்ளூட் நம்ம வந்து பிரியாணியே நம்ம நல்ல ஒரு ஹை டேஸ்டான ஹை ரேஞ்ச் பிரியாணியே சொல்ற, என்னப்பா இது நல்லா இல்லை, இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் என்னத்த இந்த ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் போதும்னு நினைச்சிட்டானா வளர்ச்சி இருக்காது, அதோட டிராப் ஆயிடும். பத்தல இன்னும் இன்னும் இன்னுங்கும் போது நம்ம அடுத்து போகும்போது நம்ம முன்னேறி போகிறதுக்கு இந்த ராகு பகவான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி, குருவுடைய பார்வைகளை பார்த்து வந்துடும். குருவுடைய பார்வைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு 10ஆம் இடத்துல குரு வர்றார். சொத்து பிரச்சனை அப்ப எல்லாமே இங்க தீர்ந்தது. அப்ப என்னன்னா ஜூன் மாசம் இங்க குரு வரும்போது என்ன சார் நடக்க போகுது, கடகத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சமாகிறாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் 2ஆம் இடத்துல விழுதுங்க. தனஸ்தானத்துல குரு பார்க்கிறார். குரு வந்து என்னதான் வந்து உங்களுடைய ராசிக்கு அவயோகியாக இருந்தால் கூட, நல்லது செய்ய மாட்டேன்னு சொன்னால் கூட, குருவுடைய பார்வைக்கு உண்டான பலன் எல்லாருக்குமே சமம். குரு பார்த்தால் கோடி பாவ விமோச்சனம் டு ஆல்படி. சோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த குருவோட பார்வை நல்லதை கொடுக்கும் போது உச்சனோட பார்வை தனஸ்தானத்துல விழுது. பேரு மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்க போறேன். ஏன்னா உச்சம் இல்லைங்களா, உச்சமான குரு இங்க பார்க்கும் போதே பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே வரப்போகுது. காசு வரப்போகுதுங்க. எது எப்படியோ காசு மழை கொட்ட போகுது, பண மழை கொட்ட போகுது. உங்களுக்கு செல்வாக்கோட சொல்வாக்கு உயர்ந்து நல்ல நிலைக்கு மேல டாப்பா போக போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது குடும்பத்துல சுப நிகழ்வு. குடும்பத்துல சுப நிகழ்வு. அதே மாதிரி வந்து புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னா கூட இப்ப புத்திர பாக்கியம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. அடுத்தபடியா குருவுடைய பார்வைகள் 4ஆம் இடத்துல விழுதுங்க. வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. வண்டி ஃபர்ஸ்ட் ஆடு ஒரு காரணம் எடுப்பீங்க, இந்த மாடல் நல்லா இல்லையே இன்னொரு மாடல் எடுப்புமே, அடுத்தது எடுப்பீங்க, அதுவும் நல்லா இல்லையே எடுப்போம். அப்போ வண்டி சொல்றத வண்டிகள் வாங்க போறீங்க சொல்ல. ராஜயோகத்தின் மேல ராஜயோகமா அமர போகுது வண்டி வாகனம். அதே மாதிரி வீடை வந்து ரீப்ளேஸ் பண்றது, வீடை மாத்துறது, வீடு கட்டுறது. புரிதல் சுயஜாதக அடிப்படை நல்லதான் தாராளமா வீடு கட்டலாம். வீடு கட்டுற அமைப்பு, தாயாருடைய உடல் ஆரோக்கியம், இது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு. அடுத்தபடியாக இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல சனி மேல விழும்போது ஜாப்ல முன்னேற்றம். ஏதோ ஒரு ஜாப்ல போயிட்டு தலைமை பதவியில உட்காரப்போது, தலைமை லீடர்ஷிப். ஏன் நான் சொல்றேன்னா குருங்கிறது தலைவன், ஒரு ஆசான். இவர் வந்து தொழில் கிரகத்தை பாக்குறார், இவரோட வீட்டுல தொழிலுடைய கிரகம். அப்ப எப்படி
தலைமைத்துவம், லீடர்ஷிப், புதிய தொழில் ரெடியா இருக்கு, காத்துட்டு ரெடியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை உண்டு, இடமாற்றம் உண்டு, அதே மாதிரி பதவி உயர்வு உண்டு, பணமழை உண்டு, அதிர்ஷ்டமழை உண்டு. இதே கட்டத்துல உங்களுக்கு வந்து வேணா தலைமைத்துவம், தலைமை தாங்கிறது, லீடர்ஷிப் ஆக போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். சரி, இதெல்லாம் ஓகே பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் ஒண்ணு இருக்குமே சார், என்ன சார் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, சனி பகவான் 4ல ஜெயிச்சிருவீங்க, பிரச்சனையே இல்லை. புரியுதுங்களா? என்னன்னா இந்த இவர் வந்து 10ஆம் இடத்துக்கு குரு வர்றார். குரு 10ஆம் இடத்துல கடகத்து வீட்டுல இருந்து சனியை பார்க்கிறார். சனி 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 8ஆம் இடத்தை. ஆனா குருவோட வீட்டுல இருந்து சனி ஒன்று பணம் பண்ண முடியாது. சோ பட் இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி 10ல அந்த கடகம்ங்கிறது வந்து அம்மா. புரியுதா? திருமணம் ஆயிருந்தாங்கன்னா மாமியார் அல்லது மாமனாருக்கு உடல் உபத்திரம் கொடுக்கும், ஆரோக்கிய கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்ல வந்து சர்க்கரை அல்லது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து உடல் பருமனாக கூட வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து அவரு சனியை அவரு பாக்குறார். புரிதா இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மாமியார் வகையில சிறு சண்டை சச்சோட வரலாம். அதை கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓவராலா ஒட்டுமொத்தமா இந்த எடுத்து பார்க்கும்போது இல்லத்தரசிகள் எடுத்து பார்க்கும்போது இந்த காலம் நல்ல காலமா தாங்க இருக்கு. இந்த காலம் நல்ல காலமா இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரையில டஃப் பீரியடா இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த ஜூன் மாதம் வரையில உங்களுக்கு டஃப் பீரியடாக இருந்தாலும் கூட சொத்துக்கள் அல்லது சில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இப்ப தீர்த்தரலாங்க. இல்லையா? தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையில இருந்தா கூட தீர்ந்துடுங்க. இழுவையில இருந்த கேஸ் கூட நீங்கிடுங்க. கணவன் பிரிஞ்சு இருக்காருங்க, கணவன் என்ன புரிஞ்சுக்கலங்கன்னா அந்த புரிஞ்சு கொள்ள நிலை கூட மாறும். வாழ்க்கையில இந்த ஆண்டுல வந்து ஆண்டு தொடக்கிறது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே ஆல்மோஸ்ட் 80% கிடைக்கும். அப்ப ரிமைனிங் காலம் இல்லத்தரசிக்கு எப்படி சார் இருக்குன்னா, இல்லத்தரசிகள் வந்து இன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கனவோட இன்ப சுற்றுலா போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து அமையும். அதே மாதிரி வந்து மலை மேல் இருக்க ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஒண்ணு வரும். போயிட்டு தாராள வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து படிப்பு வந்து நல்லா இருக்குங்க, கவலை வேணாம். அதே மாதிரி படிப்புக்காக வெளிநாடு போற வாய்ப்புகள் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு காலேஜ் மாறுறதுக்கு, இல்லைன்னா வந்து வேற இடம் மாறுறதுக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த காலேஜ் நல்லா இல்ல வேற காலேஜ் நான் மாறுறேன், இல்ல படிப்புக்காக நான் இங்க சென்னையில படிச்சிருந்தேன் சார், நான் வந்து ஹைதராபாத் போறேன், இல்ல நான் வந்து வெளிநாடே போறேன், மலேசியா போறேன், சிங்கப்பூர் போறேன், யூஎஸ் போறேன், இது மாதிரி படிப்பை லொகேஷன் சேஞ்ச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எது எதுவா இருக்கோ நீங்க பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல அலைச்சல் கொடுக்கவும் சில நேரங்கள்ல வாய்ப்புகள் உண்டு. சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சற்று கவனமா பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா 10ல குரு இருக்கும்போது நம்ம உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், வேற வேலை பிஸியா போயிடும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்காணிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா வேலையில மாறுதல்கள் உண்டு. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு, சார் எனக்கு பழைய பஞ்சாயத்துகள் இருக்கு சார், நான் வெளிநாட்டு போயிட்டு வந்தேன், எனக்கு வெளிநாட்டு ஒரு கேஸ் இருக்கு, இன்னும் எனக்கு முடியாம இந்த காலகட்டத்தை முடிச்சு கொடுத்துரும் கிரகம் அமைப்பு. அதே மாதிரி வந்து பூரிய சொத்துல வில்லங்க இருக்கு சார், இடம் வாங்கி போட்டேன், அந்த இடத்துல இன்னும் பிரச்சனை எனக்கு போயிட்டு இருந்தா அந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள், கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்துல தீர்ப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இனிப்போட கன்சூமை குறைச்சிக்கணும், சுகர் கன்சூமேஷன் நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா சுகர் அதே மாதிரி கன்சம்ஷன் பண்ணும்போது உங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் படபடப்பாக இருக்க விட சில நேரங்கள்ல வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான உடற்பயிற்சிகள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கோங்க. பசியா இருக்காதீங்க, எம்டி ஸ்டொமக்கா வைக்காதீங்க, தண்ணீர் நிறையா குடிங்க, இனிப்ப கம்மியா எடுத்துக்கோங்க. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வந்து இருதயம் கொஞ்சம் வேகமா துடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமா நீங்க ஹெல்த் வைல்ட் கேர் எடுத்து பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி இந்த கவனமா எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம வந்து தியானம், உடற்பயிற்சி மிக முக்கியம். இஷ்ட தெய்வதையை வழிபாடு பண்ணிக்கோங்க, இது போதும். இறை வழிபாடுகள் ஆலயோடு என்ன சார் நான் செய்யலாம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆலய வழிபாடுகள் நான் இந்த இதுல எடுத்து பார்த்து பிரத்யேகமா நான் இங்க சொல்லும் போது வந்து குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோ.
குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க. சோமசுந்தர கடவுள் சொல்லக்கூடிய அந்த சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க. அருகாமையில சோமசுந்தர ஆலயம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஆலயத்துல போய் சிவன் வழிபாடுகள் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 உங்களுக்கு நன்மையை பயக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்து பொதுவான ராசி பலன். இந்த பொதுவான ராசி பலன் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் உண்டு. இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க. சார் நான் வந்து இப்ப வந்து மேச ராசியா இருக்கேன் சார். நான் மேச ராசி பாத்துட்டீங்களா சார்? லக்னம் மே லக்னம் சார். அப்ப மேச ராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க. உங்க லக்னம் வீடியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து இந்த ராசி பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில உங்களுக்கு இயங்கும்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னம் இருக்கு பாத்தீங்களா? லேண்ட் போட்டுருவாங்க ஜாதகம். இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா 12 பாவங்கள் இருக்கும். இந்த 12 பாவங்களையும் நவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவ கிரகங்கள் லக்ன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனோட புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும். அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு இருக்கும் பார்த்துக்கும். அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேதுக்கள், குரு. இது 3 மிக முக்கியமான கிரகம் சொல்லுவோம். இந்த சனி, ராகு, கேது, குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகியா. யோகினா நண்பர், நல்லது செய்யக்கூடிய. அவயோகினா கெட்டவர், ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்ல தசை நடக்கும் நல்லதா நடக்கும், கெட்ட தசை நடக்கும் கெட்டதா நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா, உங்க லக்னத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா, உங்க ராசிக்கு ராகு கேதுக்கள் நல்லதா கெட்டதா. சோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு. சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. உள்ளதே உள்ளபடி சொல்ற ஜோசியத்தை பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான், பரம்பரை வழி வீரர். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்பன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள் ராகு, கேது, குரு, அதே மாதிரி சனி, இந்த 4 கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது, உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நடப்பு திசைய பிளஸ் இந்த 2026 புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா? அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க. அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு இந்த பலன்கள் 100% மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு செல்வன், உங்கள் வீட்டு பிள்ளை கார்த்திக். நன்றி, வணக்கம்.